ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது போகஸ் ஃப்ரூட் மாஸ்டர் எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல அங்க இருக்கிறவங்களும் அங்க வருது ஹேஸ்டாங் பார்ட்டி. அவங்களோட லீடர் காட் ஸ்பீட் கிரவுஸ் நம்ம இருப்போம் வெளிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவனுமே லேனா கிட்ட லேனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ஆனா லேனா அவனை யாரும் தெரியாத மாதிரி நீங்க யாரு என்ன யாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இது கிட்ட நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஷாக்ல போறான். ஐலாவும் அங்க வந்துட்டு லைட் அவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் நிஜமால என்ன மறந்துட்டா போலயே. ஐலாவும் உன்னை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு பசிக்குதா வாங்க பீட்சா சாப்பிட போலான்னு சொல்ல, இதை பார்த்து நம்ம ஹீரோ இப்ப நான் கிடக்கிறேன் இந்த நிலைமையில உனக்கு பீட்சா கேட்கலன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க கூட்டு போறா. இப்ப ஐலாவும் அந்த பீட்சா சாப்பிட்டு அதை இப்போதான் இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் நல்லா இருக்கு அப்படி நம்ம ஹீரோ பார்த்தா பையன் ரொம்ப சொங்கி போயிருக்க. ஐலாவும் நீங்க ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்ல நானே எழுதி சாப்பிட்டு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ டக்குன்னு டிப்ரெஷன் வெளியே வந்துட்டு பரவாயில்ல நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவனுமே சாப்பிடுறான். சொல்லிட்டு லபக்கு லபக்குன்னு வாயில போட அவனுக்கு கிடைக்க அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க வந்தது ஸ்வாட் சைடு லேனா. இதை பார்த்து நம்ம ஹீரோ லைட்டும் லேனா அப்படின்னு சொல்ல அவளும் வாயை பார்த்துட்டு கிரவுஸ் கேட்ட போது அமைதியாருன்னு சொல்ல அவன் அப்பயுமே ஷாக்ல லேனா லேனா கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப ஐலாவும் தன்னை யூட்டிஸ் பண்ணிக்க லேனாவும் ஆமா நீ லைட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள லைட்டோ ஆமா லேனா எதுக்காக என்ன தெரியலன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, லேனாவோ முதல்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அந்த கில்டுல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ உனக்கு தெரியுமா நான் இப்போ ஒரு அட்வென்ச்சரா மாறிட்டேன் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண லேனாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கா. அவளுமே கடைசியா உன்னோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷப்பட, நம்ம ஹீரோ லைட்டும் சரி உன்னோட பார்ட்டி சீக்கிரட்டை பத்தி சொல்ல அப்படின்னு சொல்ல, லேனாவோ நீங்க நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்லாத கிடையாது என்ன வற்புறுத்தி அந்த ஓலி மேடன் இங்க வர வச்சிருக்காங்க. இது ஒரு எஸ்ராங் பார்ட்டிங்கிறதுனால நிறையவே காசு வரும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல பார்ட்டி கிடையாது. லைட் இந்த சீக்கிரட் பார்ட்டி கிட்ட நீ எப்பவுமே தள்ளி ஏறு. லைட்டோ ஓ இப்ப எனக்கு புரியுது அதனால தான் எனக்கு தெரியாத மாதிரி அப்ப நடிச்சியா. ஆனா சீக்கிரட் பார்ட்டிங்கிறது ஒரு பெரிய பார்ட்டி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, லேனாவும் இப்போ ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க லேனாவும் அவரோட பார்ட்டியோட ஒரு மான்ஸ்டர் அட்டாக்கு போவ அங்க இருக்கிறது ஒரு சர்பன் டைப் மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர்களுக்கு ஃபயர்னா வீக்னஸ். ஆரிக்கட் அங்க இருக்கிறவனுமே தன்னோட ஃபயர் ஸ்பெல்ல போட அந்த மான்ஸ்டருமே கொஞ்சம் இறந்துகிட்டு இருக்கு. ஆனா காத்து வீச அந்த நேரமே அங்க இருக்க வயல நாசமாக்கிட்டு இருக்க லேனாவோ வாங்க தடுக்கலாம்னு சொல்ல, ஆனா கிரவுஸுமே பரவாயில்ல வயல் தானே நாசமாகட்டும் சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அழிக்கிறாரு. கடைசியில அங்க இருக்க விவசாய நிலம் நாசமா போயிடுச்சு. இதை பார்த்து அந்த பார்ட்டி லீடரோட கிரவுஸுமே ஆனா அந்த மான்ஸ்டர் அழிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான் நம்ம விட்டு இருந்தா நிறைய பேர் அது கொண்டு இருக்கும் எனக்கு இது மட்டும் தான் முக்கியம் மத்தவங்களோட பொருள் எது நாசமானா எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதுக்கு லேனா வந்து சிஸ்டர் கிட்ட நீங்க பண்றது நல்லதான் ஆனா பண்றது தப்பு அப்படின்னு கேட்க, அந்த ஒரு சிஸ்டரும் வரலாறுல நீங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து அந்த ஊரை காப்பாத்தினீங்க மட்டும் தான் இருக்கும் இந்த கதையை தான் எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க. லேனாவை இதை நினைச்சு சோகமாவ லைட்டோ உன்னோட பார்ட்டில என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா அதை விட்டு என்னோட பார்ட்டில சேர்ந்துக்கோயேன். இதை கிட்ட அவளுமே மனசு கல்லாக்கிட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல, லைட்டோ நீ வேணான்னு வாயில சொல்ற ஆனா உன்னோட கண்ணு அழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கிட்ட அவளுமே அங்க இருந்து கிளம்புறா. இப்போ அங்க இருந்து கிளம்பி அட்வென்ச்சர்ஸ் கில்டுக்கு போவ அவங்க அடிச்ச மான்ஸ்டருக்கு நிறையவே காசு வந்திருக்கு. ஹைலாவோ என்னாச்சு மிஸ்டர் லைட் உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லை அப்படின்னு கேட்க, லைட்டோ எனக்கு இது வந்தது சந்தோஷம் தான் ஆனா லேனா நினைச்சதான் இனிமே கஷ்டமா இருக்கு அவளை அந்த பார்ட்டி என்னதான் செய்ய வச்சிட்டு இருக்குன்னு தெரியல. ஐலாவோ அப்படின்னா நீங்க அந்த பார்ட்டியை கேட்கலாமே அப்படின்னு சொல்ல, அவனுமே என்னன்னு புரியாம கேட்க, ஐலாவோ அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் காட்ட அந்த ரூமுக்குள்ள பார்த்தா அவங்க பார்ட்டியோட லீடர் கிரவுஸ் அங்க இருக்கான். அவனுமே தன்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்க. அங்க இருக்கிறவங்களும் கிரவுஸ் நீங்க மான்ஸ்டர் அடிச்சு கதையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவனுமே இன்னைக்கு நான் ஒரு பெரிய மான்ஸ்டர் அடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க கில்டு ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு நீங்க அந்த மான்ஸ்டர் அடிச்சீங்கன்னா ஆனா அங்க இருக்க வில்லேஜஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா நீங்க ஃப்ளேம் மேஜிக் யூஸ் பண்ணதுல அவங்களோட கிணறு எல்லாம் தனியும் வத்தி போயிடுச்சா. கிராஸும் அவங்க தானே அந்த மான்ஸ்டர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க மான்ஸ்டர் அடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன அதுக்கு நடந்த சேதத்துல நான் அது பதில் சொல்ல முடியாது உனக்கு இது புரியுதுல நீ நடக்கிறப்ப வழியில ஏதாச்சும் பூச்சி இருந்துச்சுன்னா அது என்ன மெதிக்காம எப்போ போற. இப்போ நம்ம லைட் அங்க வந்துட்டு கிராஸ் லேனாவ உன்னோட பார்ட்டி விட்டு அனுப்புறேன் நீ இப்ப பேசிட்டு இருந்ததை நான் நல்லாவே கேட்டுட்டு இருந்தேன் உன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட கண்டிப்பா அவ பார்ட்டியில இருக்க மாட்டா. இதை பார்த்து கிராஸும் ஒரு வேலை லேனாவோட ஃபேனா நீ இங்கெல்லாம் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கதப்போ அப்படின்னு சொல்ல, லைட்டு கோவத்தோட அவ அழுதுகிட்டு இருந்தா நீங்க அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. கிராஸ் அவனோட ஆளுங்களை கூப்பிட்டு இது எஸ்ட்ராங்க் அட்வென்ச்சர்ஸோட இடம் இந்த இடத்துல நீலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே தடுத்துறான். இதை பார்த்து முன்னாடி இருந்த அந்த அட்வென்ச்சர்ஸுமே கிரவுஸ் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அவனை நீங்க பகச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஓலி சிஸ்டரை பகச்சுக்கிட்ட மாதிரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அட்வென்ச்சரா இருக்கிறதே கஷ்டமாயிடும். அடுத்த நாள் சீக்கிரம் பார்ட்டியை கட்ட அவங்களோட பார்ட்டி மெம்பருமே நம்மளுக்கு கிடைச்ச ஸ்கில் வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. லைனாவும் லைட் அவனோட பார்ட்டி கூப்பிட்டு யோசிச்சுட்டு கிரவுஸ் நான் அந்த சீக்ரெட் பார்ட்டியை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இது கிட்ட பக்கத்துல இருக்கிறவனும் ஏன் என்னாச்சு நம்ம தான் இருக்கிறதுல ஒரு பெரிய பார்ட்டியாச்சு. லைனாவும் நான் என் மனசாச்சு உண்மையா இருக்கிற ஒரு அட்வென்ச்சரா இருக்க ஆசைப்பட்டு தான் இங்க வந்தேன் ஆனா இந்த இடம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கதை கிட்ட போவா. பார்த்தா கிரவுஸுமே தன்னோட ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இதை பார்த்து லேனாவும் அவரோட ஸ்வாட் எடுக்க போலான்னு போவ. கிரவுஸும் எங்க எடுத்து பாரு உனக்கே தெரியும் என்னோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீ எடுக்கிறதுக்குள்ளேயே உன் கதையை நான் முடிச்சிருவேன். இதுக்கிட்ட லேனாவும் தன்னோட ஸ்வாட உள்ள வைக்க இதை பார்த்து கிரவுஸுமே பலாருன்னு ஒரு அறையை விட்டு உனக்கு புகழ் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் நீ பண்ணிதான் ஆகணும் அதுவும் இல்லாம உன்னை உடனே எல்லாம் விட முடியாது ஏற்கனவே நீ பாப்புலர் ஆயிட்ட உன்னை விட்டுட்டா என்னோட பாப்புலாரிட்டி கம்மி ஆயிடும்ல. இப்ப சேக்கல்டோ இன்னொரு அன்ட்டு கிளம்ப இதை பார்த்து அங்க இருக்க மக்களும் அட எஸ்ட்ராங் பட்டி கிளம்புதுப்பான்னு சொல்லிட்டு சேர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம லைட்டுமே வழி மறைக்கிறான். அவனுமே கிரவுஸ் நான் என்னோட ஃப்ரெண்டை கூட்டு போக வந்திருக்கேன் லேனா நாங்க மான்ஸ்டர் கிளம்புறோம் டேயும் வந்தா கரெக்டா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல இதுக்கிட்ட லேனாவும் நீங்க இங்க வராதீங்கன்னு அவங்க கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, லைட்டோ உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நம்ம 2 பேரும் ஒரு சத்தியம் பண்ணோம் ஏன்னா நம்ம 2 பேருமே ஒரு பெரிய அட்வென்ச்சரா மாறுவோம்னு சொல்லிட்டு அவளுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இனிமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்ல இதனால வர
முடியாது, நான் சீக்ரெட் பார்ட்டில இருக்கிறவ அப்படின்னு சொல்ல கிரவுஸும் அதான் கேட்டல அவளெல்லாம் அனுப்ப முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட நம்ம இரவோ கிரவுஸ் நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன், என் கூட ஒண்டி கொண்ட சண்டைக்கு வா, இந்த டியூல் மேட்ச்ல நான் ஜெயிச்சிட்டேனா லேனாவை நீ விட்டுறணும். இதுக்கிட்ட கிரவுஸும் இதுக்காக நான் வரணும், எனக்கு எந்த அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம லைட்டும் எல்லா இரவும் சொல்ற மாதிரி என்னாச்சு உனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட கிரவுஸும் ஈகோல்ல சரி நான் வரேன், ஆனா நீமே ஏதாச்சும் ஒரு பந்தயம் கட்டி ஆகணும், என்னன்னா நான் ஜெயிச்ச பிறகு நீ இந்த சிட்டிக்குள்ள வரவே கூடாது, உன்னோட கால் இந்த இடத்துல படவே கூடாது, உன்னோட அட்வென்ச்சர் வாழ்க்கை முடிஞ்சிடும். இதுக்கிட்ட லைட்டோ எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல லைனாவோ லைட் ஆனா இப்பதான் நீ ஒரு அட்வென்ச்சரா மாறின, இது நீ செய்யாத லைட், ஒரு ஸ்வாட் ஃபைட்ல உன்னால கிரவுஸை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல கிரவுஸ் தன்னோட ஸ்வாட் எடுக்க ஐலாவோ அவனை ஸ்கேன் பண்ணி அப்ரேசல யூஸ் பண்றா. அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்லோட பேரு காட் ஸ்பீட், அவங்க கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு எதிரிங்க கிட்ட வந்துட்டு ஈஸியாவே அவங்க கொண்டுருவான். லைட்டோ கிரவுஸ் கிட்ட உனக்குமே நான் என்னோட ஸ்கில்ல பத்தி சொல்றேன், என்கிட்ட 2 ஸ்கில் இருக்கு, ஒன்னு ஃப்ரூட் மாஸ்டர் இன்னொன்னு ஸ்வாட் கார்டு அப்படின்னு சொல்ல இதுக்கிட்ட கிரவுஸோ என்ன வளரிட்டு இருக்க, உங்ககிட்ட கண்டிப்பா 2 ஸ்கில் கிடையாது, ஏன் இந்த உலகத்துல யார்கிட்டயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தன்னோட அட்டாக் ஆரம்பிக்கிறான். ஆனா லைட்டுமே அவனோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ணிட்டு அவனோட அட்டாக்கை தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் அவனோட ஸ்பீடுக்கு மேட்ச் பண்ண தான் முடியுது, அவனால என்ன வித அட்டாக்குமே பண்ண முடியல. இதை பார்த்து லைட்டு மனசுக்குள்ள அப்ப எக்ஸ்ட்ரா அட்வென்ச்சர்னா இப்படி இருப்பாங்கல்ல, நான் முதல்ல அடிச்ச ஓகரை இவனோட கம்பேர் பண்ணா அந்த ஓகர்ல கால் தோசு கூட வராது, இருந்தாலுமே நான் சண்டை போடுவோம் சொல்லிட்டு அவனுமே அட்டாக் பண்ண பார்த்தா கிரவுஸுமே லைட்டோட ஸ்வாட உடச்சிடுறான். இதை பார்த்து லேனமும் பயந்துகிட்டு இருக்க கிரவுஸும் இல்லைனா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ உங்களோட பாட்டி விட்டு போக மாட்டேன், நான் சொல்றது கேட்பேன்னு சொன்னா இவனை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்ல லைட்டோ நீ உனக்கு கவலைப்படாதேனா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நிக்க இதுக்கடி லேனாவும் ஐலாவும் அவன் பக்கத்துல நிக்கிறாங்க. லேனாவும் நான் உன்னை நம்புறேன், அதனால கண்டிப்பா ஜெயிச்சிரு. இப்போ லைட் கிட்ட ஸ்வாட் இல்ல, அவனுமே பக்கத்துல ஒருத்தர் கிட்ட குச்சி வச்சுட்டு இருக்க, அந்த குச்சை வாங்கிட்டு தன்னோட ஸ்வாடா நினைச்சுக்கிட்டு அதுக்கு பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கிரவுஸுக்கு இன்னுமே வந்துட்டு இருக்கு, என்ன கலாச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே பவர் ஏத்திக்கிட்டு இருக்கான். ஆனா லைட்டோ நான் அவனுக்கு காமெடி படல, சீரியஸா தான் பேசுறேன், அவன் மனசுக்குள்ள நான் இமேஜின் பண்றேன் இது ஒரு ஸ்வாட், இதை வச்சுட்டு தான் நான் கூட சண்டை போட போறேன், நான் அவன் எங்க வரவன்னு சொல்லிட்டு அவனோட மூமெண்ட்டை பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் அவன் மேல என்னோட அடி படல, பார்வையால பார்த்து அவன் அடிக்க போறதுல என்னோட ஃபீலிங் வச்சு என்னோட கட் ஃபீலிங் வச்சு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல கிரவுஸும் கோவத்துல முழு வேகத்துல வந்து அடிக்க வர லைட்டோ தன்னோட ஃபீலிங் வச்சுக்கிட்டு ஸ்விங் பண்ண அந்த அடி அவன் மேல படுது. அந்த அடியில கிரவுஸுமே பிச்சுக்கிட்டு போய் செவத்துல முட்டிக்கிட்டான். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே வாய பறந்து போயிட்டாங்க. லைட்டோ சீக்ரெட் பார்ட்டி உங்க டீம் லீடருக்கு நடந்தா உங்களுக்கு நடக்கும், அதனால வாழை சுருட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. லைனா இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்ட, இப்போ உன் மனசுக்கு தோன்ற மாதிரி உனக்கு பிடிச்ச பார்ட்டில சேரலாம், உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம், அதனால நான் திருப்பி கேட்கறேன் என்னோட பார்ட்டில நீ சேர்ந்துக்கோய் அப்படின்னு சொல்ல லைனாவும் ஓகேன்னு சொல்ல அவளும் இதை நான் சொல்லணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் அப்படின்றா. இப்போ லேனாவோட வீட கட்டுறாங்க. அந்த இடத்துல லைட்டோ ஐலாவும் வழக்கம் போல ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டோ கிரவுஸோட நான் டியூல் போட்டு 1 வாரம் ஆச்சு, லேனா அவளோட வீடு பெருசா இருக்கு, அதனால எங்களையுமே அவளோட வீட்லயே அலோ பண்ணிட்டா, அதனால எந்த செலவும் இல்லாம ஹீரோ அட்வென்ச்சர் வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அந்த ஹோலி சிஸ்டரோட அசிஸ்டன்ட் வராங்க. அவளும் வந்துட்டு லேனா கிட்ட ஹோலி சிஸ்டர் உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல லேனாவோ உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது, அவங்க கூப்பிட்டாலும் என்னால வர முடியாது, இது கேட்டாலும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்வென்ச்சருக்கு கிடைக்கிறதுலாம் உனக்கு கிடைக்காது, எதுக்கடி லேனாவும் பரவாயில்ல என்னோட வேலையை நானே தடிக்கிறேன். லைட்டும் கிரவுஸோட பேச்சுவார்த்தையில முடிக்க வேண்டிய பிரச்சனையை முடியாமலே போயிடுச்சு. இப்போ லேனாவும் லைட்டும் ஹோலி சிஸ்டரை பகிச்சுக்கிட்டாங்க, அதனால அவங்களுமே இப்ப கில்டுக்கு போக அந்த கில்டு ரிசப்ஷனிஸ்டும் எங்களால இப்ப இந்த வேலை தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லோ ரேங்க் அட்வென்ச்சர் கொடுக்குற வேலையை கொடுக்குறாங்க. லைட்டோ இந்த வேலை செஞ்சாலுமே கம்மியான காசு தான் வரும், அந்த ஓலி மேட்டன் சரியான வேலை கட்டல ஐலா, அப்ப இனிமே நம்ம பீட்சா சாப்பிட போறதுல அப்படின்னு சொல்ல இதுகிட்ட ஐலாவோ என்னது பீட்சா கிடையாதா, அவங்களும் நீங்க எந்த வேலையை எடுக்க போறீங்க கேட்க லைனாவோ நான் எல்லா வேலையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஒரு வேலையா முடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களுமே ஸ்வாட் செயின்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டும் லேனாவும் சேர்ந்து அவங்களோட ஸ்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வேலையா ஈஸியா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அப்படி எல்லா வேலையும் முடிச்ச அப்புறம் கடைசியில அவங்களுக்கு 100 கோல்டு காயின் தான் கிடைச்சிருக்கு. இதுக்கு டைலாவும் அப்படின்னா அதுல எவ்வளவு பீட்சா வரும் அப்படின்னு கேட்க லைட்டும் 3 பீட்சா வருமா அப்படின்னு சொல்ல இது கேட்ட அவளும் அவ்வளவுதானு சொல்லிட்டு சோகமா வரா. லேனாவும் நான் எப்பயுமே என்னோட சக்தி யூஸ் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால அந்த சீக்ரெட் பார்ட்டியை விட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா லைட் நீ இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரா மாறணும்னு ஆசைப்படல தானே, அப்படின்னா நீ வேற ஒருத்தரை கூப்பிட்டு அப்படின்னு சொல்றதுக்குள்ள லைட்டோ இல்ல எனக்கு இது சந்தோஷமா தான் இருந்துச்சு, உங்களே இருந்து சந்தோஷமா எனக்கு நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். ஐலாவும் ஆமா எனக்கு ஒரு சில ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல இதை கிட்ட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைட்டும் அட ஆமால நம்ம பார்ட்டிக்கு ஒரு நேம் வைப்போமா, நம்ம பார்ட்டியோட நேம் லக்ஸரியா, அதுக்கான அர்த்தம் இன்கம்ப்ளீட் லைட், அட இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஆசையை தெரிவிக்கிறாங்க. லைட்டோ இந்த ஹிஸ்டரியில இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சரா மாறுவேன் அப்படின்னு சொல்ல லைனாவோ என் மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சரா மாறுவேன் சொல்ல ஐலாவோ இந்த உலகத்துல இருக்க எல்லா பிச்சாவும் சாப்பிடுற ஒரு அட்வென்ச்சரா மாறுவேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி அந்த ஓலி சிஸ்டரை காட்டுறாங்க. அங்க இருக்க அவளோட அசிஸ்டன்ட்மே நீங்க அந்த வேலையை அவங்களுக்கு தர போறீங்க, நீங்க இப்ப தரது ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை, அது ரொம்ப ஆபத்தானது, லைனா ஒரு ரெஸ்டாரண்ட் அட்வென்ச்சர் அவனா பொழைச்சுவா, ஆனா மிச்சம் 2 பேர் என்ன ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுல. ஓலி சிஸ்டரும் நான் ஏற்கனவே கில்டு கிட்ட பேசி அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன், அவங்களுக்கு எதுவும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள வேண்டிப்போம், பாப்போமே அவங்களால எதிர்காலத்தை மாத்த முடியுதான்னு. இப்ப லேனாவும் அந்த ஜாப் எடுத்துட்டு வர லைட்டும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் கிளம்பலாம்னு சொல்ல ஐலாவும் ஸ்நாக்ஸ் கூட சேர்த்துக்கிட்டு அந்த ஸ்கில் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.